இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இதை கேட்குற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை ஊழியத்திற்கான அழைப்பை பெற்றுக்கொண்டு தடுமாறிக்கொண்டிருக்கிற இளம் ஊழியர்களே, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வீடு கட்டுற காரியத்தை குறித்து யோசிக்கிறீங்களா? திருமண காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வை. நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன்ல, நான் உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கிறேன்ல, நான் உனக்கு திட்டம் கொடுத்துருக்கிறேன்ல, நிச்சயமாய் நான் உன்னை நடத்துவேன். நீ ஒரு அடி எடுத்து வை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். அழைப்போட காத்திருக்கிற தம்பி தங்கச்சி, எதை குறித்து நீ யோசிக்காத. அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர்ல, அவர் உன்னை நிச்சயமாய் நடத்துவார். நீ செய்ய வேண்டியது ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சா போதும். ஆண்டவரே, உங்கள் சித்தத்திற்கு உங்கள் திட்டத்திற்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அடி நீ எடுத்து வச்சுப்பார். நான் நிச்சயமாக சொல்கிறேன், பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் பேச விரும்புகிற வார்த்தை அதுதான். நீ எழும்பி காரியத்தை நடப்பி. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. வீடு கட்டுற தேவைகள் சந்திக்கப்படுமா? திருமண காரியங்கள் சந்திக்கப்படுமா? எதையும் யோசிக்க வேண்டாம். அப்பா வாக்கு கொடுக்கிறா, நீ எழும்பு காரியத்தை நடப்பி நான் உன் கூட இருக்கிறேன் என்பதாக. அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.